ரெட்டஜடை வயசு, ஆயுத பூஜை ஆகிய படங்களை இயக்கியவர் சி. சிவகுமார். டைரக்டர் சி. சிவகுமார் பாக்யராஜிடம் உதவியாளராக இருந்தவர். இவர் இன்று அவருடைய வீட்டில் மரணமடைந்துள்ளார். சிவகுமார் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. பிரபல விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதவிகள் செய்து வந்தார். தற்பொழுது அவருடைய விநியோகஸ்தர் தொழிலுக்கு சிவகுமார் உதவிகள் செய்து வந்தார். அடுத்து, ஆப்பிள் ஃபோனை 75,000 என்று சொல்லி 15,000 ரூபாய்க்கு விற்று பண மோசடி செய்த வழக்கு இப்பொழுது பிரபலம். மயிலாப்பூரில் ஒரு வங்கியில் மேனேஜராக வேலை பார்க்கும் ஒருவரிடம் 2 இளைஞர்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் 75,000 ரூபாய், இது இப்பொழுது எங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுவதால் 15,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். உடனே அந்த வங்கி அதிகாரி 15,000 கொடுத்து ஆப்பிள் ஃபோனை வாங்கியிருக்கிறார். அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து ஆப்பிள் ஃபோனை ஆன் செய்திருக்கிறார். ஆனாகவில்லை. திறந்து பார்த்திருக்கிறார். அது வெறும் சோப்பு கட்டியாக இருந்திருக்கிறது. 5 ரூபாய் சோப்பு கட்டியை 25,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த வங்கி அதிகாரியை ஏமாற்றி சென்று விட்டார்கள். இதுபோல் இன்று ஜுங்கா படம் பார்க்க சென்ற என்னை விஜய் சேதுபதி ஏமாற்றி விட்டார். ஜுங்கா படம் பெரிய எதிர்பார்ப்போடு நான் பார்க்க சென்றேன். ஆனால் தேட்டரிலேயே பிளாசா தேட்டரில் பார்த்தேன். இன்று 11:50 மணி காட்சி. சுமார் பாதி தேட்டர் தான் நிரம்பியிருந்தது. மிகச்சிறந்த யதார்த்தமான தமிழ் நடிகரான விஜய் சேதுபதி படம் சிறப்பாக இருக்கும் என்று பார்க்க சென்றால் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துவிட்டது. அழகான விஜய் சேதுபதியை கருப்பு தமிழனை மீசையை வரைந்து அசிங்கமாக்கிவிட்டார்கள். அவருக்கு புது கெட்டப்பை போட்டு கொன்றுவிட்டார்கள். ஒரு வளர்ந்து வரும் நடிகர் ஏமாற்றுவது எப்படி என்று எல்லோருக்கும் தெரியும். படம் எடுப்பவர்கள் உங்களை புது கெட்டப்பில், இயக்குனரும் தயாரிப்பாளரும் உங்களை புது கெட்டப்பில் புதிய கோணத்தில் உங்களை காட்டப்போகிறோம் என்றதும் இந்த வளர்ந்து வரும் நடிகர்கள் ஏமாந்து அதற்கு பலியாகி விடுவார்கள். அந்த வகையில் விஜய் சேதுபதியும் இந்த படத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறார். இந்த படம் ஒரு அழகான மொக்கை கதையை படமாக்கி இருப்பதாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நிறுவன ஊழியர்கள் தெரிவித்தது முற்றிலும் உண்மையாகிவிட்டது. படத்தில் ஒரு சீரியஸாக நடிக்க வேண்டிய கதாநாயகன் காமெடி பண்ணி சீரியஸ் கதையை காமெடி கதையாக்கி கெடுத்து விட்டார்கள். இயக்குனரும் சரி, கதாநாயகனும் சரி இந்த படத்தை மிக சரியாக கையாளவில்லை. அதனால் படம் படுதோல்வியை தழுவி இருக்கிறது. விஜய் சேதுபதி இனிமேல் இதுபோல் படங்களில் நடிக்கக்கூடாது. சந்தானம், பரோட்டா சூரி கதாநாயகனாக நடிக்க வேண்டிய ஒரு கதையை விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு யதார்த்த கதாநாயகன்கள் தேர்ந்தெடுத்து நடிப்பது ரொம்ப தப்பு. அது விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தின் மூலம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் ரோஜா இந்த டிவிஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி. துரை ராமச்சந்திரன்.